வளர்ச்சியை நோக்கி ஆந்திர பிரதேசம் அதிவேகமாக முன்னேறி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஆந்திர பிரதேசத்தின் விஜயநகரம் மாவட்டத்தில் உள்ள போகபுரத்தில் அமைந்துள்ள அல்லூரி சீதாராமராஜு பசுமை வழி சர்வதேச விமான நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்தார். விமான நிலையத்திற்கு வருகை தந்த பிரதமரை ஆந்திர பிரதேச ஆளுநர் அப்துல் நசீர், முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் மற்றும் பிற முக்கிய பிரமுகர்கள் வரவேற்றனர். பயணிகள் முனைய கட்டிடத்தை திறந்து வைத்த பிரதமர் அந்த புதிய விமான நிலையத்தையும் பார்வையிட்டார். மேலும் அங்குள்ள அதிநவீன பயணிகள் வசதிகளை ஆய்வு செய்த அவர் விமான நிலையத்தின் வடிவமைப்பு, மேம்பட்ட தொழில்நுட்பம், முதன்மை திட்டம் மற்றும் எதிர்காலத்தில் விரிவுபடுத்தப்பட உள்ள விதம் ஆகியவை குறித்து அதிகாரிகளிடமிருந்து விவரங்களை கேட்டறிந்தார். அதன் பின்னர் விழா மேடைக்கு வருகை தந்த பிரதமர் 18,000 கோடி ரூபாய் உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தார். விழாவில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி, சுதந்திர போராட்ட வீரரான அல்லூரி சீதாராமராஜு தம் வாழ்நாள் முழுவதையும் பழங்குடி மக்களின் உரிமைக்காக அர்ப்பணித்ததை நினைவு கூர்ந்தார். இன்று திறக்கப்பட்டுள்ள பசுமை வெளி விமான நிலையம் ஆந்திர மாநிலத்தின் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு முக்கிய பங்காற்றும் என்றார். ஆந்திரா மற்றும் தேசத்தின் வளர்ச்சிக்கு திறமை மிகுந்த இளைஞர்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என குறிப்பிட்ட பிரதமர், மத்திய அரசு செமிகண்டக்டர்கள் போன்ற அதிநவீன தொழில்நுட்ப தொழிற்சாலைகளை உருவாக்க கவனம் செலுத்தி வருவதாகவும் கூறியுள்ளார். வேலைவாய்ப்புக்கு வழிவகுக்கும் முதலீட்டுக்கும் வேலைவாய்ப்புகள் அதிகரித்து வருமானம் பெருகி நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். முன்னதாக இவ்விழாவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வடக்கு ஆந்திராவின் பழங்குடியின கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் வகையில் 13,500க்கும் மேற்பட்ட பழங்குடியின பெண்கள் நிகழ்த்திய பாரம்பரிய திம்சா நடனத்தையும் பிரதமர் கண்டு ரசித்தார்.